ஏனால் ரகசியங்களை உடையது ஒரு பெரும் ரகசிய பொருள் இறைநிலைதான். அந்த இறைநிலை காந்த வடிவத்துல பல மடங்கு சக்தி வாய்ந்ததாக பிரபஞ்ச காந்த சக்தியாக இருக்கிறது. அந்த சக்தி மனித மனதில மனிதனிடத்துல மனமாகவும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. காந்தம் என்பதை நான் நேரடியாக உபயோகிப்பதே இல்லை, எங்கேயும் உபயோகம் ஆகிறது இல்லை. அதை தன்மாற்றமடைய செய்து அதன் பிறகுதான் உபயோகிக்கிறோம். தன்மாற்றம் என்றால் அழுத்தமாக, ஒளியாக, ஒலியாக, சுவையாக, மனமாக 6 வகையில அந்த காந்தம் என்பது தன்மாற்றம் அடைந்து அது செயல்படும் போதுதான். காந்தமாக இருப்பது அடிப்படை சக்தி. இப்ப செயல்படும் நிலையில வரும்போது அதே காந்தத்தை மின்சக்தின்னு சொல்றோம். மின்சக்தி தான் அந்த டிரான்ஸ்பார்மேஷனுக்கு முதல் கட்டம். அதுல இருந்து எது வேணாலும் ஆகும். இப்போ அத்தகைய விஞ்ஞானபூர்வமான ஒரு பெரிய ஆற்றல் தான் காந்த சக்தி. மனிதன் என்றது அதற்கு பேரு ஜீவகாந்த சக்தி. ஆனால் காந்தம் என்றால் லேசா ஏதோ உணர முடியுதே தவிர அதனுடைய பிறப்பு இயக்கம் அவ்வளவு லேசா கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நாம் அனைவருமே காந்த ஆற்றலினுடைய ஒரு இயக்கம் மூலம் தானே தவிர வெளியில இல்லை. ஆனால் நமக்குள்ளாகவே இருக்கக்கூடிய அந்த காந்த ஆற்றலை நாம் உணர முடியும். இப்போ ஒரு பசுமாட்டை பார்க்கிறோம். அந்த பார்க்கிற போது அந்த வடிவம் எடுக்கிறோம். பசுமாட்டை போன்ற வடிவம், அதுதான் நான் இந்த பார்க்கிறேன் என்று தெரிகிறது. அதன் பிறகு அது பசுமாடு, அது பால் கறக்கும், அது என்னென்ன குணம் உடையது என்று அதையும் தெரிஞ்சுக்கட்டும். பசுமாடு என்று உருவத்தால் அடையாது அது சக்தி. அதன் பிறகு அதனுடைய குணங்களை எல்லாம் வர்ணிக்கிறது கான்சியஸ்னஸ், அறிவு. இப்படி ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ் இரண்டுமே எப்பொழுதும் வேலை செய்யற போதுதான் மனமாக இயங்குகிறது. நீங்க ஒன்று நினைக்கிறீங்கன்னு சொன்னா அந்த நினைவுக்கு ஒரு உருவம் இருக்கிறது. அந்த உருவத்துல ஒரு தன்மை இருக்கிறது, அதற்கு மேலாக குணம். அந்த உருவமாக வடிவமாக இருக்கிறது சக்தி என்று வைத்துக் கொள்வோம். அதுல குணங்கள் எல்லாம் எப்படி நாம் கற்பிச்சுக் கொள்றோமோ அதையெல்லாம் கான்சியஸ்னஸ், அறிவு. இந்த பிரபஞ்சமே ஃபோர்ஸ் அண்ட் கான்சியஸ்னஸ். ஃபோர்ஸ் வேகம், சக்தி, கான்சியஸ்னஸ் அறிவு, ரெண்டு தான் செயல்படும். இந்த ரெண்டுக்கு காரணமானது என்ன என்று பார்க்க போனா, இறைநிலையானது தன்மாற்றம் பெற்று பிரபஞ்சமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இறைநிலையில இருந்து பிரபஞ்சம் பரிணாமம் அடைந்தது என்று சிலர் சொல்வார்கள். இறைநிலையே பிரபஞ்சத்தை சிருஷ்டி செய்தது என்று சொல்வார்கள். அது எல்லாமே அந்தந்த காலத்துல வாழ்ந்த மனிதர்களுடைய கருத்தின் உயர்வுக்கு ஏற்றவாறு சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த காலத்துல விஞ்ஞானம் வளர்ச்சி பெற்றிருக்கிறது. இப்ப நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, இறைநிலையானது பரிணாமம் என்ற அளவுல இருந்தாலும் அது
சிருஷ்டி என்ற அளவுக்கு வரல. அதாவது தான் விரும்பி என்ன உருவம் வேணும், என்ன செயல் வேணும் என்று விரும்பி படைத்தது இல்லை. இறைநிலைக்கு அப்பால இந்த ஒரு பொருள் இருந்தா அது எடுத்து இதை படைக்கலாம். அதை தவிர இன்னொன்று இல்லை என்ற போது படைப்பு என்றது இல்லை. அப்ப நாம் பார்க்கிறோம் விந்தைக்குரிய எல்லா பொருட்களையும் செயல்களையும் இயக்கங்களையும். அப்ப இறைநிலையே தன்மாற்றம் பெற்று டிரான்ஸ்பார்மேஷன், தன்மாற்றம் பெற்று பிரபஞ்சமாக மலர்ந்திருக்கிறது. எந்த பொருளையும் எந்த செயலையும் எந்த இடத்தையும் ஆராய்ந்து பார்த்தால் இறைநிலையை தவிர வேறொன்று இருக்க முடியாது. அந்த செயல்கள் அதனுடைய சிறப்பு விளைவு இதற்கு தக்கவாறு சில பெயர்களை நாம் கொடுத்திருக்கோம். அப்படி பார்க்கிற போது மனம் என்பது அந்த ஜீவகாந்த பெட்டகம் ஒன்று இருக்கிறது. நமக்கு ஜீவகாந்த பெட்டகம்னா உடல்ல பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல் என்று 3 இருக்கிறது. பருவுடல் என்பது பிசிக்கல் பாடி கன்ஸ்ட்ரக்டட் பை செல்ஸ். அதுக்குள்ளாக அந்த செல் என்று சொல்லக்கூடிய எலிமெண்ட்ஸ் அவைகள் பல சேர்ந்து கட்டப்பட்டதான் பிசிக்கல் பாடி. அந்த எலிமெண்ட்ஸ் சொன்னா இதுவரையில 92 எலிமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கு மேலாகவும் செயற்கை மூலமாக கொஞ்சம் சேர்த்து அது 100க்கு மேல வந்துடுது. இருந்தாலும் 92 எலிமெண்ட்ஸ் தான் பேசிக் எலிமெண்ட்ஸ். இந்த எலிமெண்ட்னா என்ன? எத்தனை பார்ட்டிகள், அதாவது லைட் எனர்ஜி பார்ட்டிகள், அதை விண் என்று சொல்றோம். இன்ஃபினிட்சிமல் எனர்ஜி பார்ட்டிகள் சொல்றோம். எல்லா தோற்றங்களுக்கும் மூலக்கூறுன்னு சொல்றோம். அம்மாதிரியான உள்ள ஒரு நுணுக்கமான ஒரு இயக்க நிலையம்தான் விண் அணு என்று சொல்லுவோம். அந்த அணுக்கள் எத்தனை கூடி ஒரு குரூப் ஒரு தொடராக இயங்கிக் கொண்டிருக்குமோ அது பேர் தான் அதற்கு எலிமெண்ட் சொல்றோம். எத்தனை அணுக்கள் கூடி இருக்குதோ அதுக்கு தகுந்தவாறு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேரு, அதுக்கு தகுந்தவாறு அதனுடைய இயக்கம். 92 எலிமெண்ட்ஸ். ஆனா என்ன 92 1ல இருந்து 92 வரைக்கும் எப்படி பேதப்பட்டு இப்ப இவ்வாறு பிரபஞ்ச பொருட்களாக இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொன்னா, ஒவ்வொரு எலிமெண்ட் அந்த பேரணுவும் பல துகள்களை கொண்டதுனால ஒவ்வொரு அணுவும் எவ்வளவு இயக்கம், அதாவது சுழல் நிறைவு, செல்ஃப் ஸ்பின்னிங், அந்த ஸ்பின்னிங் ஆக்ஷன் ஒவ்வொரு பொருளையும் இருக்கு, ஒவ்வொரு விண்ணுக்கும் இருக்கிறது. அதற்கு ஏற்ப அந்த சுழல் விரைவு அதுக்கு ஏற்றவாறுதான் ஒன்று கூடுற போது அதுக்கு மேல அது கூடி நிற்க முடியல. அதே போல பிரிகிற போது சூழ்ந்தெழுத்து ஆற்றலால எல்லாமே பிரிஞ்சு போகவும் முடியாது. இந்த மாதிரி ஒவ்வொரு பொருளும் இறையாற்றலால இருக்கு ஆற்றலால சேர்வதும் விளக்கு ஆற்றலால கலைவதுமாக ஒவ்வொரு எலிமெண்ட் அணுவும் இருக்கு, பேரணுக்கள். அதனால நம்ம உடல்ல பேரணுக்கள் என்ற எலிமெண்டால கட்டப்பட்டதானாலும் பாடி ஒவ்வொரு எலிமெண்ட்டும் அதுல அடங்கியுள்ள அந்த விண்துகள்களுடைய சுழல் விரைவுக்கு ஏற்ப சில நேரம் குறையும், சில நேரம் கூடும்.
பல காரணங்களால அதுல உள்ள அணுக்கள் மெதுவாக சுழல ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கலாம். மெதுவாக சுழல ஆரம்பிச்சா இருக்க ஆற்றல் சரியா வேலை செய்து அது அப்ப எவ்வளவு சேரணுமோ அவ்வளவு சேர்ந்துக்கும். இல்ல சுழலறிவு அதிகமாக இருந்தால் விலக்கு ஆற்றலாக மாறுது. அதனால சிலது ஓடி போகும் சில அணுக்கள். அப்ப எந்த ஒரு பேரணை எடுத்தாலும், பேரணுக்களை தான் நாம் எலிமெண்ட் சொல்றோம். எந்த எலிமெண்ட் எடுத்தாலும் எப்பொழுதும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தவாறு அதனுடைய ஸ்பின்னிங் ஆக்ஷன், அதுல உள்ள அணுக்களுடைய ஸ்பின்னிங் வேகம் ஏற்றத்தாழ்வுக்கு தகுந்தவாறு கூடுதலோ அல்லது குறைதலோ உண்டாகும். எப்பொழுதும் எந்த பொருளும் அப்படியே இருக்கிறது இல்லை. இந்த மாதிரி அணுக்கள் கூடிக்கிட்டே இருக்குது எலிமெண்ட்ல. எலிமெண்ட்ஸை கூடிக்கொண்டு வெளியேறிக்கொண்டும் இருக்கிறது மற்ற பொருட்கள். இந்த மாதிரி கூடிக்கொண்டும் வெளியேறிக்கொண்டும் விரிந்து கொண்டு இருக்கிற இந்த பிரபஞ்சத்துல நம்ம உடலும் ஒரு பொருள் தான். அப்படி கூடிக்கொண்டு வெளியேறிக்கொண்டு இருக்கக்கூடிய, விலகிக் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல்ல சில அணுக்கள் வெளியேறுது என்று தெரியுது நமக்கு. சில அணுக்கள் உள்ள இழுக்கப்படுது, அது சேர்த்துக் கொள்ளுது தெரியுது. அதனால இந்த பேரணுக்கள் என்று சொல்லக்கூடிய எலிமெண்ட், இந்த எலிமெண்ட்ஸுக்கு அப்பால மேலாக தனித்தனியே விண்துகளும் ஓடிக்கொண்டே இருக்கின்றன ஒவ்வொரு உருவத்திலையும். அப்போ பாடி, பிசிக்கல் பாடி கட்டப்பட்டிருப்பது எலிமெண்டால, எலிமெண்ட்ஸோ விண்துகளால, விண்துகளோ தனித்தனியான தச்சுழல் விரைவினால கூடுதல் குறைதல் என்னது ஏற்படுத்திக் கொள்ளும். அதனால இப்போ நம்ம பாடியில பிசிக்கல் பாடி அந்த தனித்தனியா விண்கள் ஓடுது பாருங்க, அதை உயிராற்றல்னு சொல்லுவோம். அதுதான் ஆஸ்ட்ரல் பாடி, சூக்கும சக்தி என்று சொல்றோம். அதைத்தான் உயிர் என்று நாம் கொள்றோம். அப்போ ஒவ்வொரு விண்துகளும் இறைத்துகள்கள் பல சேர்ந்து கூடி இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கட்டடம். ஆகையினால அந்த இறைத்துகளும் விண்ணிலிருந்து சில ஓடிக்கொண்டு இருக்கோம், சேர்ந்து கொண்டு இருக்கும். அந்த மாதிரியாக பாடியில எந்த இடத்துல எடுத்தாலும் பிசிக்கல், ஆஸ்ட்ரல், மேக்னட்டிக் என்ற நாம் 3 விதமான இயக்கங்கள், தத்துவங்கள் இயங்கிக் கொண்டே இருக்கின்றன. அப்போ இந்த அலை இயக்கமாக வரக்கூடிய காந்த இயக்கம், தனித்தனியே துகள்கள், அணுவில இருந்து பிரிந்து போற துகள்கள், அவைகளெல்லாம் தான் உடல்ல காந்த சக்தின்னு சொல்றோம். அப்போ ஒவ்வொரு உடல்லையும் அந்த காந்த ஆற்றல் ஓடிக்கொண்டே இருக்கு. ஆனா தச்சுழற்சி உடையதாக இருப்பதனால ஒவ்வொரு அணுவும் அது கூட்டு சேர்க்கையா இருக்கக்கூடிய எந்த இடத்துலயும் அதே சுழற்சியில இருக்கும். அப்போ சுழற்சி எந்த இடத்துல எந்த பொருளுக்கு இருந்தாலும் அந்த சுழற்சிக்கு ஒரு மைய புள்ளி வச்சுக்கும். அதுதான் ஸ்பெசிபிக் கிராவிட்டி. அந்த மைய புள்ளியில கனத்த பொருள் எல்லாம் மைய புள்ளியில வந்து சேரும். லேசாக போக போக விரிந்த நிலையில வரும். அப்படி பார்த்தா நம்ம உடலுக்குள்ளாகவும் ஜீவகாந்த சக்தியானது சுழன்று இயங்கிக் கொண்டே இருக்கிற போது ஒரு மையப்புள்ளி வச்சுது. அதுதான் கரு மையம், ஜெனட்டிக் சென்டர், உயிர் மையம் என்றெல்லாம் சொல்லுவோம். அந்த கருமையம் தான் ஆன்மா எனப்படுவது. இந்த உடலுக்குள்ளாக ஆன்மா எனப்படுவது இதுதான். பருவுடல், நுண்ணுடல், காந்த உடல்.
அந்த காந்த உடல்ல இருக்கக்கூடிய இன்டென்சிட்டி, அழுத்தம். காந்தமே அலை இயக்கம்னா, ஆனா அந்த அலை இயக்கத்திலேயே ஒரு அழுத்தம் வர்றதுன்னு சொன்னா அது மனதுக்கு, சாதாரண மனதுக்கு நினைக்க முடியாது. ஆனால் இன்றைக்கு விஞ்ஞான உலகம் ஆகையினால நீங்கள் சுலபமா தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த காந்த ஆற்றலானது எந்த சக்தியையும் எந்த நிலையில இருந்தாலும் அது சுருங்கி ஒரு புள்ளிக்குள்ளவும் அடங்கும், அதே போல விரிந்தும் போகும். கம்ப்யூட்டர்ல பாக்குறோம், 1000 செய்திகள் போடுறோம், எல்லாம் அந்த சிப்பிலுக்குள்ள அடங்கி போகும், சுருங்கி போகும். அதே போல எந்த பிரீக்வன்சியில சேர்த்தமோ அதை தட்டினா அது மாத்திரம் வெளியே வருது, அது காட்சியாகும். இதே போலதான் நம்ம உடல்லையும் எண்ணங்கள் எல்லாம் உண்டாகிறது நம்முடைய ஜீவகாந்த சக்தியினுடைய அழுத்தத்தினாலே இருப்பாக இருக்குது. அது இயக்கத்தினாலே விரிந்து கொடுக்குது. அவ்வப்போது ஏற்படக்கூடிய சுழற்சி விரைவுக்கு தகுந்தவாறு அந்த நம்ம ஜீவகாந்த சக்தி சுழற்சி விரைவை ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். ஃப்ரீக்வன்சின்னா என்ன? எந்த அலையும் சுழன்று கொண்டுதான் இருக்கும், நேரா போக முடியாது. ஒளியளவு, ஒலி, சுவை, மனம் எதுவா இருந்தாலும். ஏனென்றால் இந்த அலை என்பது நுண்துகள், இறைத்துகளுடைய இயக்கம் தான் அது. அந்த அலை சூழ்ந்தழுத்தும் ஆற்றலாக உள்ள இறைவெளியில இருப்பதனால அது சூழ்ந்தழுத்திக் கொண்டிருக்கும் வேகத்துல எந்த அலை போனாலும் அதை தடுக்குது. தடுக்கிற போது வளையுது, வளையுது போது சுழலுது. அந்த வேகத்துக்கு தகுந்தவாறும் அந்தந்த பொருளுக்கு தகுந்தவாறு இந்த இயக்கம், இந்த சுழற்சி விரைவு கூடும் குறையும். இதைத்தான் மென்டல் ஃப்ரீக்வன்சின்னு சொல்றோம். பொதுவாக ஃப்ரீக்வன்சி சொல்றது அதுதான். இப்போ நான் ஏதோ ஒரு மலையை பார்த்தோம் அல்லது ஊரை பார்த்தோம், அந்த காட்சியில அந்த காட்சி அளவுக்கு காட்சியாக மாறுறது நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல். ஆனால் அது பசுமாடு, அது எவ்வளவு பால் கறக்கும், அது இவ்வளவு விலையாகும், ரொம்ப முரட்டுத்தனம் வந்தா மட்டும், இப்படி எல்லாம் அதற்கு ஒரு குணத்தை ஏற்படுத்திக் கொள்ற பாருங்க. இதுதான் கான்சியஸ்னஸ். கான்சியஸ்னஸ் வேற, இயற்கை வேற அல்ல. இயற்கை என்பது பேசிக் பிரின்சிபிள், அதாவது கிராவிட்டி. அந்த கிராவிட்டி வேற, கான்சியஸ்னஸ் வேற இல்லை. அதனுடைய குணங்களே கான்சியஸ்னஸ் தான். ஆகவே நாம் எந்த பொருளை பார்த்தாலும் எந்த செயலை செய்தாலும் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய எண்ணங்களாக, மனதாக, மனதில் உள்ள எண்ணங்களாக. அப்போ மனம் என்பது வேற, அறிவு என்பது வேறன்னு சொல்லலாம். ஏன்னா அதனுடைய இயக்க நிலை சிறப்புக்கு மனம்னு சொல்றோம், அதன் அடிப்படையான தத்துவத்துல அறிவு என்று சொல்றோம். எப்படி கடல் கரைக்கு போறோம், பார்க்கிறோம் கடலை, ஆயிரக்கணக்கில் அலைகள். அப்போ அலைகள் என்ன? நீரின் அசைவு நிலை அலைகள். நீர் என்பது கடல், கடல் ஒன்றுதான். ஆனா அசைவு நிலையாக இருக்கக்கூடிய அலைகள் கோடி கோடி. ஆனா எல்லாமே அந்த நீர்லேயே தோன்றி நீர்லேயே இயங்கி நீர்லேயே முடிகிறது. அதே போன்று நம்ம உடலுக்குள்ளாக உள்ள ஜீவகாந்தம் அலையாக மாறுற போது அந்த அலைய நிறுத்திட்டோம்னா என்ன? நீர் தான். அப்ப நீர் தான் அலைக்கு உட்பொருள். அதே போல நம்ம மனம் என்ற அலையில பிரிக்வன்சியை மாற்றி நிறுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க, அது என்ன? அடிப்படை இறை நிலை.